ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஸ்டீமர் மாதிரி வேக வைக்க போகிறேன். தண்ணி கொதிக்கட்டும். ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 5 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இதை ஆஃப் பாயிலாக தான் இருக்குது. அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பன்னீர் நல்லா காரமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கலந்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைலியே இருக்கட்டும், ஸ்லிம்மில் வைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் ஹையில் வச்சு செய்ய தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க, ஏன்னா ஹையில் வச்சுருக்கோம். இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு சாதத்தில் போட்டிருக்கோம், அதுலேயும் உப்பு இருக்குது. ஆனாலும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதத்தை இதில் கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அஜினோமோட்டோலாம் போடுவாங்க நம்ம கடையில் வாங்குறதுல. நம்ம அஜினோமோட்டோலாம் போடாமல் அதுக்கு பதிலாக சுகர் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நல்லா ஹையில் வச்சு செய்யுங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. உணவை ருசிங்கள், வாழ்க்கையை ரசிங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.